வினோபா பூபதி, இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு இதுவரை 7000க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன அப்படின்றாரு. அது வழக்கமா எல்லா ஆட்சியிலும் நடக்க வேண்டிய ஒரு அம்சம் தானே, ஏன் இப்ப ஸ்பெசிபிக்கா அதை பேச வேண்டிய அவசியம் இருக்கு? அரசாங்கமே ஏதோ குற்றச்செயல்களை நடத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பின்னணியில நீங்க பேசுறது சரியான பார்வையா? வழக்கத்துக்கும் அல்லது சராசரிக்கும் அதிகமா இருக்கு. இப்போ வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இவன் முன்னாடி பேசின யார் பேசினாங்களோ கேட்டேன், ரொம்ப கவலை அளிக்கிற கூடமாக இருக்குது. இப்போ வந்து சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த சமுதாயத்தில் நினைக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் நீங்கள் சமுதாயத்தை மட்டுமே பார்க்கணும், அரசை பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இங்கே வைக்கிறாங்க. அது மிக மிக மோசமானது. கொடியேற்ற முடியல அப்படின்றதுக்காக அதிகாரிகளை பேசுகிறாங்க, அரசை பேசுகிறாங்க, மினிஸ்டர்ஸை பேசுகிறாங்க, அரசை கூட குற்றம் சாட்டுறாங்க கொடியேற்ற முடியலன்னு. ஆனால் கொலை பண்ணுறது அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாதுன்றாங்க. இது எந்த வகையில் நியாயம்? இது எந்த வகையில் நியாயமாக ஏற்றுக்க முடியும்? கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, நீங்கள் வந்து பெண்களுக்கு மிக பாதுகாப்பு இல்லை, குழந்தைகள் மிக அதிகமாக டார்கெட் செய்யப்படுறாங்க. இதுக்கு அரசை கேள்வி கேட்காம வேற யாரை கேள்வி கேட்க முடியும்? அரசு சமுதாயத்தை வழி நடத்த வேண்டியது அரசா இல்லையா? எதுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? எதுக்கு நீங்க வந்து வாக்குறுதிகளை இதே முதலமைச்சர் முடிச்சிடறேன். கொடியேற்றணும்ன்றது அது சமூகத்தினுடைய பொறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இங்க நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள் எல்லாம் தனி மனிதர்கள் தானே செய்யறாங்க. அப்ப நீங்க சமூகத்தை திருத்தணும் அப்படின்ற பார்வையில இருந்து பாக்குறது எதுக்கு காவல்துறை? அதுக்கு எதுக்கு ஒரு அமைச்சர்? அவர் பேர் எதுக்கு முதலமைச்சர்? முதலமைச்சர் ஒரு வீடியோ போட்டாரு இந்த எதிர்கட்சியா இருக்கிறப்ப, என்னுடைய ஆட்சி வந்ததுன்னா திமுக வந்தா இது எதையுமே நான் வந்து இரும்பு கரம் கொண்டு அறக்குவேன் வீடியோ போட்டார்ல, அந்த வீடியோவை நீங்க திருப்பி எத்தனை பெண்களால பார்க்க முடியும்? ஓட்டு போட்ட அத்தனை பெண்களால பார்க்க முடியுமா? ஒரு காவல்துறையை பார்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு அரசியல் இயக்கம் ஏன் இருக்கணும்ன்ற நான் கேட்க வேண்டிய அதிகாரத்தை பார்த்து தான் கேள்வி கேட்க முடியும். எதுக்கெடுத்தாலும் சமுதாயத்தை வந்து நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம்னா, அதிகாரம் படைத்து ஆட்சியில் இருக்கிறவங்களை பார்த்து எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க அவங்க? திமுக அரசு என்றாலே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது சாதாரண எளிய மக்கள் கூட தெரியுது. இல்ல, அதுதான் எதிர்கட்சிகளுடைய விமர்சனமா இருக்கு. குறிப்பா திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவங்க திமுக ஆட்சி காலத்துல மட்டும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதிமுக ஆட்சி காலத்துல செய்யலையா? அதிமுக ஆட்சி காலத்துல அமைதியான மாநிலமா தமிழ்நாடு 6 மாதங்கள்ல டிஜிபி அவர்கள் தலைமையிலயோ அல்லது முதலமைச்சர் தலைமையிலயோ ரிவ்யூ மீட்டிங் ஃபார் த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்பங்க நடந்திருக்கு? கடைசியா எப்பங்க நடந்திருக்கு? ரிவ்யூ மீட்டிங் நடத்துறதுக்கு கூட முதலமைச்சருக்கு வந்து நேரம் இல்லையா? உங்களால ரிவ்யூ மீட்டிங் தொடர்ந்து மாதம் ஒரு முறை டிஜிபி கூட சட்டம் ஒழுங்கை பற்றி ரிவ்யூ மீட்டிங் நடக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லையா? இதான் ரொம்ப அடிப்படை ஒரு தலைமை பண்பு என்பது. தவறு நடக்கும் போது சரியான அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு ஏன் நடக்குதுன்னு கேட்கிறாங்க. கள்ளச்சாராய விஷயத்துல உங்களுக்கு தெரியும், விழுப்புரத்தில் நடந்த கள்ளச்சாராய விஷயத்துல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்க, போலீஸ் ஃபெயிலியர். Police officials were involved in it. ஆளுங்கட்சி எம்எல்ஏ was involved in it. அதுக்கப்புறம் ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாங்க. எதுக்கு? செத்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் கொடுக்கிறதுக்கா? ஒரே மாதிரியான கொலை ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல நடக்குது. கொங்கு மண்டலத்துல தோட்டத்தை பார்த்து பண்றாங்க. முதல்ல இதுல நடக்குது திருப்பூர்ல, பல்லடம் பக்கத்துல, அதுக்கப்புறம் ஈரோட்டில் நடக்குது, இன்னைக்கு நாமக்கல் நடந்திருக்கு. ஒரு பேட்டர்ன்ல ஒரு வாதி நடந்திருக்குன்னா, இப்ப வடக்கு மண்டலத்தில் இருக்கிற போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அப்ப டிஜிபி கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன அறிவுரை வழங்குறாங்க? காவல்துறையில வந்து இன்சார்ஜா இருக்கிற மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் ரொம்ப சாதாரணமா சமூகத்துல பிரச்சனை உங்களால கை காட்டிட்டு எப்படி நீங்க விளிம்புநிலை மக்களை வந்து நீங்க பிரதிநிதித்துவப்படுத்த நிற்கிறீங்க? நீங்க என்னால அது ரொம்ப கவலையா இருக்குது. தாழ்த்தப்பட்ட விளிம்புநிலை மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அதிகாரத்தை நோக்கி தான் இருக்கணும். நீங்க உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய நிலையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சகோதரர் சரணாத் அவங்களுடைய நிலையை பார்த்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா நீங்க தாங்க கேட்கணும். உங்களுடைய மக்கள் பாதிக்கப்படும் போதே உங்களால தைரியமா கேட்க முடியலன்ற வருத்தம் உங்க மக்களுக்கே எவ்வளவு இருக்குன்ற சமுதாயத்தில் எங்களால பார்க்க முடியுது. இல்ல, தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினோ நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை தடுக்கிறதுக்கான முயற்சியில தானே இருப்பாங்க. அவங்க குற்றச்சம்பவம் நடக்கட்டும், அரசாங்கம் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களா? தொழில்நுட்பம் இருக்கிறதா? அதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க? குற்றச்செயலுக்கு காரணிகளாக மதுக்கடைகளை எத்தனை கடையை மூடி இருக்காங்க? போதை வஸ்துகள் சராசரியாக சாதாரண எளிய மாணவர்கள் கிடைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கே, அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க எளிய மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை கடையை மூடணும்? நீங்க கடையால தான், இன்னைக்கு சாராய கடையால தான், டாஸ்மாக் கடையால தான் ஒவ்வொரு வீட்லயும் தாலி அறுக்குறாங்கன்றது எல்லா மகளிருக்கும் தெரியும். இவங்க சொல்ற ஆர்குமெண்ட் எல்லாம் போய் அந்த மகளிர்கிட்ட சொல்ல முடியுமா? மெக்சிகோ எக்ஸாம்பிள் சொல்றாங்க.
அப்ப நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? நீங்க ஆட்சியில் எதுக்கு இருக்கீங்க? இல்ல குற்றவாளிகள் அதை செய்வாங்க தானே அரசாங்கம். இங்க இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரே நிமிஷம். எதிர்க்கட்சிகளோ மக்களோ, நான் சொல்றேன், எதிர்க்கட்சிகளோ மக்களோ ஊடகங்களோ அரசு சரியான நடவடிக்கைகளை எடுத்திருந்தால், சரியான ரிவ்யூ மீட்டிங் நடத்திருந்தா, தேவையான ஒரே நிமிஷம், நீங்க ரிவ்யூ மீட்டிங் மட்டுமே எப்படி குற்ற சம்பவங்கள் ரிவ்யூ மீட்டிங் நடந்தாதாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ண முடியும். காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுத்தா குற்றம் செய்யறவங்க அவங்க இன்னொரு நடவடிக்கை எடுப்பாங்கல்ல, அவங்க இன்னொரு பக்கம் வேற. காவல்துறை எதுக்கு? நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகளே மிக திறமான. நேத்தி போலீஸ் சொல்றாங்க, ஒரு ஜட்ஜ் ஒரு கேஸ்ல சொல்றாங்க ஹைகோர்ட்ல, இன்வெஸ்டிகேஷன் பண்ற காவல்துறை அதிகாரிகளை நீங்க வந்து பாராவா போடாதீங்க, போய் வந்து விஐபிகளுக்கு வந்து நீங்க வந்து போடாதீங்க, அதெல்லாம் சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி அப்ப இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்கா முடிச்சாதானே குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு காவல்துறை அதிகாரிகள் பத்தாம விஐபிக்காக போட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். இங்க போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் has failed miserably. It is literally, உங்களுக்கு டேட்டாஸை பார்த்தா பயமா இருக்கு. ஒரு நாளைக்கு 5 கொலை நடக்குது. இது வரைக்கும் இந்த ஆட்சி வந்து 7000 கொலைகள் நடந்திருக்கு. இந்த கொலைகள் மட்டுமா, கொள்ளைகள் எவ்வளவு நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமை எவ்வளவு நடந்திருக்கு. உச்சநீதிமன்றம் சொல்லுது நீங்க காவல்துறை ரொம்ப 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 இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காவல்துறை அதிகாரி முன்முடிவோட ஒரு பேட்டி கொடுக்கிறாருங்க. இது எந்த உலகத்திலேயாவது நடக்குமா? முன்முடிவோட சொல்றாரு. இல்ல இது எப்படி சொல்றீங்க நீங்க? யாரை காப்பாத்துறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் நீங்க வந்து அது கோர்ட்ல போய் சப்மிட் பண்ணி அவனுக்கு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? எவிடன்சஸ் என்ன பண்ணுவீங்க? மறைச்சு வச்சிருப்பாங்க. ஏன் நீங்க எதுக்கு ஓபனா சொல்றீங்க? எதுக்கு ஓபனா சொன்னாரு? இல்ல அது பொலிட்டிசைஸ் ஆகுது. அது கோர்ட் அரசியல் ஆகுதுன்ற அர்த்தத்துல வேற யாரும் இல்லை, இவர் ஒருவரை தவிர வேற யாரும் இல்லைன்னு முடிவு பண்றது கோர்ட்டா போலீஸா? போலீஸ் கிடையாது. போலீஸ் மட்டும் கிடையாது இங்க ப்ராசிக்யூஷன்ல. இல்ல அவங்களுக்கு விசாரணையில சில எவிடன்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். அது அரசியல் மயப்படுத்தப்படுற சூழல். இல்ல அத சொல்லுவாங்களா வெளியில? அண்ணா பல்கலைக்கழக விவகாரமே அரசியல் படுத்தப்படுது அப்படின்ற அர்த்தத்துல கூட பதட்டத்தை தணிக்கிறதுக்கு சொல்லலாம்ல. முதலமைச்சர் அவர்கள் ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றார். மாதம் மும்மாறி பொழிகிறது, மக்கள் எல்லாம் செல்வமாகவும் சுபிக்ஷமா வாழ்றாங்க, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஒரு கனவு உலகத்துல வாழ்றாங்க. அவர் சுத்தி இருக்கிறவங்க அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் எங்களுக்கு தோணுது. இல்ல எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைங்க. இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, பண்ணை வீட்டுல தொடர்ந்து நடக்குதுன்னா ஒரு தடவை நடக்கலாங்க, 2 தடவை நடக்கலாம், 3 தடவை நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு பேர் காவல்துறைங்க. அதுக்கு ஒரு அமைச்சர் அனுமதியோட. சார்நாத், நீங்க சமூகம் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்றீங்க. ஆனா நீங்க சொல்றது இல்ல, நீங்க சொன்னீங்க முதல்ல சமூகமும் பொறுப்பு, சமூகம் பொறுப்பேற்கணும் பொறுப்பு. அவர் கேட்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரே பேட்டர்ன்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம அல்ல தடுக்காம அது மேல எந்த விதமான அக்கறையும் இல்லாம இருக்கிறீங்கன்றாரு. ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல்ல நண்பர் வினோபா போன்றவர்கள் வந்து பொதுவாகவே மற்ற எல்லா செய்திகளும் ஆதாரப்பூர்வமாக செய்திகளை வைக்கக்கூடியவர் வந்து உணர்ச்சி வசப்பட்ட ஏதோ ஒரு காரணத்தால வந்து நடைமுறையிலிருந்து விலகி போய் சொல்றாரு. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சொல்றாருல, ஒரே நிமிஷம், பண்ணை வீடுகளை குறிவைத்து கொலை கொள்ளை சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது ஒரே பேட்டர்ன்ல, ஒரே பேட்டர்ன் கொலைகள் என்பது நான் திருப்பி வந்து இதை வந்து சரி கட்டல. நாம வந்து ஒரு நடைமுறையை புரிஞ்சுக்கணும். 2013ல நான் இப்ப இந்த புள்ளி விவரங்களை பத்தி நான் பொதுவா போறது இல்ல, ஏன்னா இது இயல்பா நடக்கும். ஆனா திரும்ப புள்ளி விவரங்களுக்குள்ள நான் கேக்குறேன், அவர் எழுப்புற கேள்வி ஒரே பேட்டர்ன் நடக்குதுன்றப்போ மேற்கு தமிழ்நாடு என்ன பண்றதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? மேற்கு தமிழ்நாட்டுக்கான காவல்துறை ஃபெயிலியரா? இப்ப சமீபத்தில் நடந்த இரட்டை கொலையில குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையா இல்லையா என்பதை பார்க்கணும். ஒரு நிமிஷம் அண்ணன் ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த மூன்று கொலை, அப்புறம் 2 கொலை, அப்புறம் இன்னைக்கு நடந்திருக்க ஒரு கொலை, இப்ப சமீபத்தில் நடந்த 3 விஷயத்துல 6 மாதம் வரைக்கும் பல்லடத்தில் நடந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே இல்லை. 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு இவங்க தான் ஈரோட்டில் பண்ணதுக்கும் பண்ணாங்கன்னு சொல்லி மூடிட்டாங்க. இப்ப பிரச்சனை என்ன நான் சொல்றேன் அண்ணன்ட்ட, நீங்க தரவுகளை சொல்லுங்க, அதிமுக சொல்லுங்க, திமுக சொல்லுங்க, அது அடுத்தது. அரசியலா நீங்க என்ன வேணா பேசலாம். ஆனா மக்களின் சார்பாக இருந்து அதிகாரத்தை நோக்கி கேட்கக்கூடிய உங்களுடைய குரல் எங்க போச்சு? ஏன் நீங்க கேட்க தவறுறீங்க? நீங்க தொடர்ந்து நீங்க கேட்கலனா இல்ல நீங்க கேட்கலனா மத்தவங்க கேட்காம இருக்க மாட்டாங்க. உங்களுடைய சூழ்நிலையை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த மாதிரி கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை சம்பவத்துல கூட உங்களால அதிகாரிகளை நோக்கி
அதிகாரிகளை நோக்கி மட்டும் இல்ல, மினிஸ்டரை நோக்கி, சீஃப் மினிஸ்டர் நோக்கி நீங்களால ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்க முடியல. நீங்க சரியா நண்பர் வினோபா அவர்கள் எங்கள் மீது கரிசனப்படுவதை அவர் என்ன சொல்றாரு, ஒரு அரசாங்கம் செயலிழந்துருச்சுன்ற விமர்சனத்துக்கு அரசாங்கம் செயலிழந்து விட்டு ஒரு பேட்டர்ன், ஒரே விஷயம் சார்நாத், ஒரு பேட்டர்ன் ஒன்னு கிரியேட் ஆகுது. அந்த பேட்டர்ன் மேற்கு தமிழ்நாட்டை மட்டும் குறிவச்சு நடக்குதுன்றப்போ காவல்துறை என்ன பண்ணுது, மேற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அந்த சரகத்தினுடைய டிஐஜி எல்லாம் என்ன பண்றாங்க? அதை விட முக்கியங்க, அதை விட முக்கியமான அண்ணனுடைய இயக்கத்தினுடைய கொடிகளை கட்டுறதுக்கு அங்கங்க ஏத்துறதுக்கு விடலன்னா அதிகாரிகளை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க. இது சாதாரண விஷயம். இதுக்கு கூட நீங்க சமூகத்தை குற்றம் சாட்டிடலாம். ஆனா கொலை கொள்ளத்துக்கும் நீங்க வந்து அதிகாரிகளை கேட்க மாட்டீங்க. அதிகாரிகள் முதல்ல ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். குற்றம் சாட்டவர் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த மாதிரி பேட்டர்ன் கொலை அப்படின்றது வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எப்படி நடந்தது? வட இந்தியால இருந்து கொலைகாரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருடம் ஒரு எம்எல்ஏவே கொல்லப்பட்டார். இது வந்து அதற்கு 6 வருடங்கள் கழித்து தான் கைது செய்யப்பட்டாங்க. இது நடக்கும். இது நடந்தால் அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, காவல்துறை முறையான காவல்துறை அதிகாரியை போட்டு அதை விசாரிச்சு செய்யணும். அதை செய்யறாங்களா இல்லையான்றதுதான் நம்ம கேட்கணும். அப்படி அரசு செய்யவில்லை என்று சொன்னால் அதை நம்ம குற்றம் சாட்டணும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பல ஆண்டுகளாக மறந்துவிட்ட மது ஒழிப்பை இன்றைய ஆளுங்கட்சி, இன்றைய ஆளும் கூட்டணியில் இருந்து கொண்டே தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிற மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாங்கள் யாருக்கும் அடிபணிஞ்சு போனோம் இல்ல, எங்களுடைய சூழலை பார்த்து நண்பர் வந்து வருத்தப்படக்கூடிய அண்ணனோட இயக்கம் மாநாடு நடத்துச்சு, வாழ்த்துக்கள். அந்த மாநாட்டுக்கு திமுக இருந்து ஆளுங்க வந்தாங்கன்றது அதை விட மிகப்பெரிய அதை விட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எந்த அளவுக்குன்னா திமுக சார்பாக வந்த பிரதிநிதிகள் அவர்கள் இயக்கத்தினுடைய தலைவர் பேசத்துக்கு முன்னாடி ஏஞ்சி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாநாடு நடத்தினாங்க. மாநாட்டை நான் குறை சொல்ல, ஆனா மாநாட்டுக்கு ஆளுகிற அரசாங்கம் கொடுத்த மரியாதை என்ன மரியாதை கொடுத்தாங்க? உங்க தலைவர் பேசும்போது, மது ஒழிப்பை பத்தி பேசும்போது திமுக இருந்து வந்தவங்க ஏஞ்சி போனாங்க. படிப்படியாக நான் சொல்றேன், ஏன் ஏஞ்சி போனாங்க? அது அடுத்தது நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப அண்ணன் சொன்னதெல்லாம் கியூரேட்டிவா சொல்றாரு. ஒரு அரசு, ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரியை போடணும், அதுக்கப்புறம் குழு போடணும், அப்புறம் பறக்கும் படை பிடிக்கணும், தேடுதல் வேட்டை நடத்தணும், அப்புறம் பிடிக்கணும், எஃப்ஐஆர் போடணும், அதெல்லாம் ஓகே. பிரிவென்டிவா என்ன பண்ணிருக்கீங்க? கடையை மூடுறதுக்கு ஏதாவது இந்த அரசு வேலை செஞ்சிருக்காங்களா? நீங்க மது போதை வஸ்துக்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல படிச்ச நியூஸ் பேப்பர்ல பள்ளி மாணவர்கள் பெட்ரோல் குண்டு வீசுறாங்க. இது மூணு வீட்டுல தொடர்ந்து வீசியிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் போதை வஸ்துக்கள் பயன்படுத்த முதல் முறையாகவா? பள்ளி மாணவர்கள் இதுல என்ன பெருமை? சாதாரண விஷயம் கிடையாது. இதுல பெருமை பள்ளி மாணவர்கள். அப்படி பார்த்தா அகண்ட பாரதம் தமிழ்நாடு பெருசா இதற்கு அரசு நான் சொல்ல பேச நீங்க எனக்கு ரொம்ப அவங்க அரசு நோக்கி கேட்க வேணாம். கேட்கறவங்களையும் கேட்காதன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம்ன்றது எனக்கு நீதான் தெரியும். கேட்கறவங்க அரசை நோக்கி கேள்வி கேட்கறவங்கள நீங்க கேட்காதீங்க. அரசை நீங்க நாங்க காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு இவர் ஏன் முந்திட்டு வர்றாருன்னு எனக்கு தெரியல.